அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Cad Cam Tamil யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி நியூஸ் வீடியோ நம்பர் 5 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துட்டு நாட்டையே அச்சுறுத்தும் 6 லட்சம் ட்ரோன்கள். இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய ட்ரோன்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது இது மாதிரியான பறக்கக்கூடிய டிவைஸ். ஸோ அது வந்து ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு இந்தியாவில் இது வரைக்கும் 6 லட்சம் சேல் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு இந்திய கவர்மெண்ட் அஃபீஷியலாக எந்த ஒரு லைசன்ஸுமே கிடையாது. நீங்கள் வீட்டில் வாங்கி இன்டீரியராக யூஸ் பண்ணிக்கலாம், அதில் ப்ராப்ளம் கிடையாது. பட் நான் வெளியே யூஸ் பண்ணுறதுக்கு இந்திய கவர்மெண்ட் இது வரைக்கும் அனுமதி கொடுக்கல. ஸோ அப்போ அனுமதி இல்லாமல் 6 லட்சம் ட்ரோன்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு தடை பண்ணுற போகிறதாகவும் மத்திய கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி ட்ரோன்கள் பறந்து வரும்போது அதை அழிக்கிறதுக்கான டெக்னாலஜியும் இந்தியா வந்து டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து நிறைய ஆயுதங்கள் வந்து இந்த ட்ரோன் மூலமாக கொண்டு வந்துட்டு குஜராத் பகுதியில் போட்டதா ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ட்ரோன்கள் வந்துட்டு தடை செய்ய போகிறதா இந்திய கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் வந்துட்டு ஏடிஎம் டெபிட் கார்டு. ஸோ இந்தியா வந்துட்டு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரூபே அப்படிங்கிற ஒரு கார்டு வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரூபே கார்டு வந்து சிங்கப்பூர்லேயும் பயன்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அந்த நாட்டு கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ ஏன்னா இந்திய மக்கள் வந்துட்டு உலகம் முழுவதும் இருந்தாலும் சிங்கப்பூரில் அதிகப்படியான மக்கள் இருக்காங்க, எஸ்பெஷலாக தமிழ் மக்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு இந்தியாவில் சவுதி அரேபியா வந்துட்டு 7 லட்சம் கோடி வந்து முதலீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சவுதி அரேபியாவோட விஷன் 2030 அப்படிங்கிற அந்த விஷன் மூலமாக ஸோ இந்தியாவில் மட்டும் 7 lakhs crore இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல், உட்கட்டமைப்பு, சுரங்கங்கள். ஸோ இதில் வந்துட்டு அவங்க முதலீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எஸ், இப்போ வந்துட்டு பண்டிகை காலங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் நவராத்திரி முடிஞ்சுது, அடுத்து தீபாவளி வரப்போகுது, அடுத்து நியூ இயர், பொங்கல், கிறிஸ்மஸ், இது மாதிரி தொடர்ந்து நிறைய பண்டிகைகள் வரப்போகுது. ஸோ அதில் ஒரு கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் மூலமாக OnePlus அப்படிங்கிற அந்த மொபைல் பிராண்டு மட்டும் வந்து இந்த இயரில் 500 crore வந்துட்டு சேல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரூபாய் 5000 கோடிக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. இது போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 100% அதிகப்படியான வளர்ச்சி, அதிகப்படியான விற்பனை அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் வந்துட்டு 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஆய்வில் மன்னார் வளைகுடாவில் புதிதாக 62 கடல்வாழ் உயிரினங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி. ஸோ இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி வந்து யுஎஸ்ஏவை தலைமையிடமாக கொண்டு யுஎஸ்ஏவிலிருந்து உருவாக்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஜான்சன் ஜான்சன் கம்பெனி இருக்கு. ஸோ அந்த நாட்டு நீதிமன்றம் வந்துட்டு 56,000 கோடி வந்துட்டு அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ அவங்களோட நிறைய ப்ராடக்ட் இருக்கு, அதில் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட் மட்டும் வந்துட்டு மக்கள் பயன்படுத்தும் போதும் அதில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த நீதிமன்றம் வந்துட்டு அந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஜான்சன் ஜான்சன் வந்து மேல்முறையீடு பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம மற்ற நியூஸஸ் பார்த்தோம். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி ஓரியன்ட், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட், மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் செக்டருக்குள்ள வரலாம். ஆட்டோமொபைல் செக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா கம்பெனி வந்துட்டு எலக்ட்ரிக் கார் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த சில மாதங்களாகவே நம்ம எப்போ இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் டெக்னாலஜி நியூஸ் அப்படின்னு அப்போ இருந்தே வந்து தொடர்ந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பற்றியான நியூஸஸ் நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் மகேந்திரா வந்துட்டு மகேந்திரா S210 அப்படிங்கிற வெரைட்டி ஆஃப் கார் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார் வந்துட்டு அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா இதில் வந்துட்டு மற்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதிகமான திறனுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் அடுத்தது டாடா. ஸோ இந்தியாவில் மகேந்திரா எப்படி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோ அதே மாதிரி டாடா குரூப்பும் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ அடுத்தது டாடா வந்துட்டு இதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கார் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டாட்டாவோட முதல் கார்
டிகோர் இவி அப்படிங்கிற கார் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கார் முன்னாடியே இருந்துச்சு, பட் பப்ளிக்காக கிடையாது. கவர்மெண்ட் அஃபீஷியல் பீப்புளுக்கு மட்டும் இந்த கார் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பப்ளிக்காக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி, எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான பப்ளிக்கு இந்த கார் வந்திருக்கு. இந்த விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 நகரங்களில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 3 மாடல் வந்திருக்கு. XE ப்ளஸ், XM ப்ளஸ் மற்றும் XT ப்ளஸ் அப்படின்னு 3 சொல்லியிருக்காங்க. டிகோர் இவி அப்படிங்கிற வெரைட்டி ஆஃப் கார் இந்த கார் தான். அடுத்தது புத்தாண்டில் வெளிவர உள்ள பஜாஜ் செடாக் பேட்டரி ஸ்கூட்டர். ஸோ பஜாஜும் வந்து ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர். அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸ் கூட வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக கார் வாங்க போகிறீங்க இல்லை பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கலில் இன்னும் நிறையா எஃபிஷியன்ஸான கார் பைக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபியூவல் காஸ்ட் குறையும். அடுத்த நியூஸ், மகேந்திராவும் ஃபோர்ட் கம்பெனியும் கொலாபரேட் பண்ணி இந்தியாவில் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமொபைல் செக்டார்ஸில் ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ் வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 51% வந்து மகேந்திரா கம்பெனியும் 49% வந்து ஃபோர்ட் கம்பெனியும் ஜாயின் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கார் வர்த்தகத்தில் வாகன விற்பனை கடும் சரிவு. இன்னும் வந்து அந்த வீழ்ச்சியிலிருந்து இன்னும் மீளவே இல்லை. இந்த அக்டோபர் மாதமும் கார் சேல்ஸ் வந்துட்டு டவுன் ஆகி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாருதி சுசுகி விற்பனை வந்து 24% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமொபைல் செக்டார்ஸில் டிவிஎஸும் சுசுகி இந்த 2 கம்பெனியும் மட்டும் வந்து ப்ராஃபிட்டாக ரன் ஆகிருக்கு. ஸோ மற்ற கம்பெனிஸ் எல்லாம் மறுபடியும் சேல் வந்து ரெடியூஸ் ஆகிருந்தாலும் பட் இந்த மாதத்தில் இந்த 2 கம்பெனி மட்டும் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மகேந்திரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 21% வந்து டவுன் ஆகிருக்கு. இதில் வந்து இந்த மாதம், அதாவது அக்டோபர் மாதத்தில் மட்டும் 43,343 வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டொயோட்டோ. ஸோ டொயோட்டோ வந்து 17% டவுன் ஆகிருக்கு. 10,911 வெஹிக்கிள் வந்து இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அசோக் லைலண்டில் வந்து 55% அளவுக்கு வந்து விற்பனை டவுன் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 8,780 வெஹிக்கிள் மட்டுமே சேல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பஜாஜ் ஆட்டோஸ். ஸோ பஜாஜ் ஆட்டோஸில் வந்து 20% வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. இவங்க வந்து 4,02,035 வெஹிக்கிள்ஸ் மட்டும் இந்த மாதத்தில் சேல் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் மட்டும். அடுத்தது டிவிஎஸ் மோட்டார்ஸ். ஸோ இவங்க வந்து 9% சேல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க செப்டம்பர் மாதத்தில் 3,15,912 வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக சுசுகி மோட்டார்ஸ் இவங்க வந்து 2.11% வந்துட்டு சேல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட மொத்த விற்பனை 73,658 வெஹிக்கிள்ஸ். ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிறைய வந்து பண்டிகை காலங்கள் வருது. ஸோ பண்டிகை காலங்கள் வரும்பொழுது இந்தியாவில் எப்போவுமே வந்துட்டு ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் ஓரளவுக்கு பீக்கில் இருக்கும். ஸோ ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா செக்டார்ஸுமே ஓரளவுக்கு பீக்கில் இருக்கும். ஸோ வரக்கூடிய மாதங்களில் இன்னும் இந்த சேல்ஸ் அதிகமாகும், மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு இண்டஸ்ட்ரீஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பென்ஸ் கார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் இந்த தசரா நவராத்திரி தினங்களில் மட்டும் 200 பென்ஸ் கார் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு மும்பையில் மட்டும் 175 காரும், குஜராத்தில் 74 காரும் சேல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோஸில் நம்ம இன்டெப்த்தாக எந்த நியூஸுமே டிஸ்கஸ் பண்ணல. எல்லா நியூஸோட ஹெட்டிங் மட்டும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த நியூஸ் தேவையோ அந்த நியூஸை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸில் எக்ஸ்பெஷலாக மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் என்ன நடந்துட்டு இருக்குது, மார்க்கெட்டில் எது இப்போ பீக்கில் இருக்குது அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். CAD Cam Tamil யூடியூப் சேனலுக்கு புதியவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.